அவர் வச்சிருந்த பெராரில கிளட்சே சரியில்லைன்னு சண்டை போட்டு ஆரம்பிச்ச கார் பிராண்டு இப்போ ஒரு பயங்கரமான சூப்பர் கார் பிராண்டாவே மாறிட்டாங்க. டிராக்டர்ஸ்ல ஆரம்பிச்ச அந்த கார் கம்பெனிய தெரியாத ஆளே கிடையாது இந்த உலகத்துல. அப்படி எந்த காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களோட கார்பன் ஃபைபர் டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா ஏரோப்ளேன் கம்பெனியான பூயிங்க்கு கார்பன் ஃபைபர் சப்ளை பண்ணாங்க இந்த பிராண்ட். இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த காரை. இது ஆல்பபெட் சீரிஸ் லெட்டர் எல்லுக்கு லாம்போர்கினி. 1964ல அவங்களோட ஃபர்ஸ்ட் காரை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுவும் ஒரு V12 இன்ஜின்ல. அந்த காரோட பேரு 350 GT. இவங்களோட கெலாடாவை பத்தி சொல்லவே வேணாம். ஒரு பக்காவான V10 இன்ஜின்ல 8500+ RPM போகக்கூடிய ஒரு கார். கெலாடாவோட லெகசில வந்த இந்த அவென்டடாஸை பத்தி சொல்லவே வேணாம். ஒரு பக்காவான V12 இன்ஜின்ல 770+ ஹார்ஸ் பவர்ல கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கார். மியூரான ஒரு காரும் லான்ச் பண்றாங்க. அதை எல்லாரும் ஆசையா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் கார்னு கூட சொல்றாங்க. மியூரா, கெலார்டோ, அவென்டடோஸ், ஹியூரேக்கன்ஸ். அதுவும் இட்டாலியன்ஸ்க்கு நடுவுல இந்த காரோட கிரேஸ் இன்னும் அடங்கல. எந்த அளவுக்குன்னா இட்டாலியன்ஸ் போலீஸ் இந்த காரை நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. பேட்ரோல்ஸ்க்கு, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்னு நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. ஆல்பபெட் சீரிஸ்ல அடுத்த லெட்டரே வந்தாச்சு, லெட்டர் M. வழக்கம் போல சொல்ல போறது இல்ல. லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க.